வாட்டரை நீங்கள் ஆன் பண்ணிக்கிறீங்க, ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுறீங்க உள்ள, சரிங்களா? லிக்விடும் இதில் ஊற்றிடுறீங்க, சரிங்களா? க்ளோஸ் பண்ணிடுறீங்க. நம்மளுக்கு 1லேருந்து 12 ப்ரோக்ராம் இருக்குது. எந்த ப்ரோக்ராம் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? P1 எல்லா ட்ரெஸ்ஸை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். P2 ஜீன்ஸ் மட்டும், P3 சாரீ மட்டும், P4 ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் மட்டும், P5 காரம் அதிகமாக இருக்குது, சரிங்களா? இந்த P6 ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸஸ் போட்டிங்கன்னா பாக்டீரியா இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும், சரிங்களா? P7 சொட்டர்ஸு குல்லாஸ் அது மாதிரி. பெட்ஷீட்டு வெயிட்டான பெட்ஷீட்னால் நம்மளுக்கு ஒன்று தான் போடணும், சரிங்களா? வெயிட் இல்லையா ஒரு 3 வரையும் போட்டுக்கலாம். இந்த P9 ட்ரம் கிளீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம தினமும் துவைக்கிறப்ப 80% ஆளுக்கு அந்த ட்ரெயின் ஹவுஸ் இருக்கு பாருங்க, வாட்டர் ஆளுக்கு அதில் போயிடும், சரிங்களா? 20% ஆளுக்கு வந்து பார்த்தா இந்த ட்ரம் இருக்கு பாருங்க, ட்ரம்மு கீழே இருக்கும், இது அஜிலேட்டர், இதுக்கு பாட்டத்துக்கு கீழே ஸ்டோராக இருக்கும். அந்த ஆளுக்கு வந்து கரெக்டான டைமிங்கில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி விடணும், சரியா? அதில் சரியாக நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டோம், கண்டுக்காம விட்டோம்னா அந்த ஆளுக்குலாம் நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து விட்டோம். இன்னொன்று அந்த ஆளுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அசம்பிளி கம்ப்ளைண்ட் வரும், சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த ஸ்கேலுக்கான்னு சொல்லுவாங்க, இந்த ஆசிட் பவரை போட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். ஒரு பேக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே 3 பேக் இருக்கும். இந்த ஒரு பேக்கை ஃபஸ்ட்டு 5 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு பேக் எடுத்து மிஷினுக்குள்ளே இப்படி தூவி விட்டுட்டு 2 கப்பு வார்ம் வாட்டர் வச்சு ஊற்றிட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுறணும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழிச்சு இந்த P9 இயற்கையிலே க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்றணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் பேக்கு இதுலேருந்து 1 மந்த்துக்கு அப்புறம் செகண்ட் பேக்கு, இதுலேருந்து 1 மந்த்துக்கு அப்புறம் தேர்ட் பேக், சரிங்களா? இதுதான் க்ளீனிங் ப்ரொசீஜர், மெயின்டெனன்ஸு, மந்த்லி க்ளீனிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? P1 P9 வரை ஆட்டோமேட்டிக்கு ஊற வச்சிரும், துவச்சிரும், அலைச்சிரும், ட்ரை பண்ணி கொடுத்துரும். P10 P12 வரை மேனுவல், ஜஸ்ட்டு ரின்ஸ் அண்ட் ட்ரை மட்டும் நடக்கும், இது ட்ரை மட்டும் நடக்கும், இது சோக் வாஷ் மட்டும் நடக்கும், சரிங்களா? இப்போ நார்மலாக நம்மளுக்கு 2 டைம் ரின்ஸ் பண்ணும், எக்ஸ்பிரஸ் செலக்ட் பண்ணால் ஒரு டைம் தான் ரின்ஸ் பண்ணும், சரிங்களா? நம்மளுக்கு ட்ரை ஆப்ஷன் இருக்குது, ஜென்ரல், நார்மல். இதில் காட்டன்னா லேசாக புளிச்சு தரும், இதுனா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும். சுடுதண்ணி வேணும்னா நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம், வார்ம், நெக்ஸ்ட்டு ஹாட், சரிங்களா? வாட்டரில் உள்ளது நம்ம உள்ளே எவ்வளோ குவான்டிட்டி ட்ரெஸ்ஸு போடுறோம் வெயிட்டுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மேனுவல் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், 1லேருந்து 10 வரையும் இருக்கும். இல்லை 5னா இந்த ட்ரம்மில் வந்து பாதி தண்ணி, 10னா ஃபுல் தண்ணி. நம்ம எவ்வளோ வேணுமோ மேனுவல் வேணால் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிஷின்கிட்ட விட்டோம்னா மிஷினே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கும். நம்ம இஷ்டம். ஆமாம், இல்லை மிஷினுக்கு விட்டாலும் அதே செலக்ட் பண்ணிக்கும். ஹார்ட் வாட்டர் வாஷிங் குவாலிட்டி பெட்டர் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? உங்களுக்கு சோக்கிங் டைமுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும், சரிங்களா? இந்த டைம் பொதுவாக 15 நிமிஷம் உங்களுக்கு சோக்கிங் ஆகும், இதுனா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வரும், சரிங்களா? வாட்டரோட கண்டென்ட் மாலிகுலர்ஸில் மாற்றிடும், வாஷிங் குவாலிட்டி பெட்டராக இருக்கும், சரிங்களா? இல்லை வேறு டவுட் இருக்கா உங்களுக்கு? நம்மளுக்கு ஸ்மார்ட் சென்டர்னா 2 தான். செக் வாட்டர் ப்ரெஷர் கம்மியாக இருந்தாவோ, வாட்டர் உள்ளே வரலினாவோ நம்ம இந்த அலாரம். வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்னால் இந்த அலாரம் காட்டும். இன்பில்ட் ஹீட்டர்னால் நம்ம இந்த ஹீட்டர் தான். ஸ்பைரோ டெக்னாலஜினா அந்த அஜிலேட்டர் சென்டரில் கூம்புமாக இருக்கு பாருங்க, அதோட டெக்னாலஜி. லென்ட் ஃபில்டர்னால் நம்மளுக்கு பழைய மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி சைடில் கலட்டி இருப்பீங்க டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. இன்பில்டாக ஆட்டோவாக கொடுத்துருக்காங்க, அதுதான். இல்லை இதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த ஆப்ஷன்லாம் எது வேண்டாமல் நார்மல் துணி போட்டு துவைக்கிறதா இருந்தால் பவர் ஆனு ட்ரெஸ்ஸுக்கு கூட எல்லாம் போட்டிங்க, ஸ்டார்ட் முடிஞ்சு. அதே வாட்டரில் அதெல்லாம் இது பண்ணி அது எப்போதும் போல் நீங்கள் துவைச்சிக்கலாம். பவர் ஆனு ஸ்டார்ட் ஆகும், அதெல்லாம் எதுவும் பண்ணுங்க. அது உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தேவைன்னா யூஸ் பண்ண போகிறோம், இல்லையா பவர் ஆன் பண்ணுறோம், ஆன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஜீன்ஸுக்கு தனியாக வந்து ஒரு 6 ஜீன்ஸ் 5 ஜீன்ஸ் எனக்கு இண்டிவிஜுவலாக இருக்குது அப்படின்னா போட்டுக்கலாம். சேரீ என்கிட்ட ஒரு 4 சேரீ மொத்தம் போகிற மாதிரி தான் அது மாதிரி. ஒயிட் ட்ரெஸ் ஒரு 6 ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, இண்டிவிஜுவலாக போகிற மாதிரி தான் இது. எல்லா ட்ரெஸ்ஸையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா P1 தான், சரிங்களா? இப்படி தான் உங்களுக்கு வெயிட்டை சென்ஸ் பண்ணணும், வாட்டர் எவ்வளோ கால்குலேஷன் கொடுக்கணுங்கிறது சென்ஸ் பண்ணணும், சரிங்களா? இல்லை டைமிங் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு டைமிங் காட்ட ஆரம்பிச்சிடும். அதுவே ஆஃப் ஆயிருங்களா? ஓடி முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். சப்போஸ் ஓடி முடிஞ்சோம்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு கீக்கின்னு அலாரம் காட்டும், ட்ரெஸ்ஸை எடுத்துடணும், எடுக்க மறந்துட்டிங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சு மிஷினாக ஆஃப் ஆயிடும். இப்போ ஒரு சுற்றி நின்று இல்லை டைமிங் காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன மிஷின் வச்சுருக்கீங்க? பேனசானிக். இப்போ 1 மணி நேரம் 14 நிமிஷம் ஓடும், சரிங்களா?
இப்போ வாட்டர் உங்களுக்கு உள்ளே இன் ஆகும். இப்போ வாட்டருக்குள்ளே உள்ள இன்னாகிறப்ப நம்ம தெரியாமல் இந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா மிஷின் பாஸ் ஆயிரும். 2 டாட் இருக்கு பாருங்கள், இது பிளிங்க் ஆகலைன்னா மிஷின் பாஸில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஓடிட்டு இருக்கப்போ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பவர் ஆஃப் பண்ணுங்க. ஆமாம், இப்போ வாட்டர் உள்ளே வர ப்ராசஸில் இருக்குது சரிங்களா. இப்போ ஆஃப் பண்ணுங்க. இப்போ வாட்டர் உள்ளே வர ப்ராசஸில் இருந்துச்சு, 1 மணி நேரம் 14 நிமிஷம் இருந்துச்சு. பவர் ஆன் பண்ணுங்க. கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா இப்போ வர நின்ற இடத்துல இருந்து அப்படியே கன்னியூ ஆரம்பிச்சிடும் சரிங்களா. வாட்டர் உங்களுக்கு உள்ளே வருது, 1 மணி நேரம் 14 நிமிஷம் சரிங்களா. நீங்கள் இங்கே தான் ஆஃப் பண்ணக்கூடாது, சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணணும். பவர் போனால் மட்டும் அப்படி பண்ணணும். மற்றபடி மிஷின் ஓடி முடிஞ்ச பின்னாடி நம்ம இங்கே ஆஃப் பண்ணிட்டு தான் அங்கே ஆஃப் பண்ணணும். இங்கே ஆஃப் பண்ணிட்டு தான் அங்கே ஆஃப் பண்ணணும் சரிங்களா.